வெல்கம் டு விஆர் பேங்கர்ஸ். இன்றைக்கி நம்ம சில மாடரேட் டு ஹார்ட் லெவல் சம்ஸ் பர்சன்டேஜஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஏற்கனவே நான் பார்ட் 1 பார்ட் 2 2 செக்ஷன் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துப்போம். ஸோ இந்த சம் பார்க்கலாம். ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் பெர்லின் ஒரு ஊரில், ஜெர்மனியோட கேபிட்டல். அங்கே 25% ஆஃப் மென் அண்ட் 45% ஆஃப் விமன் ஆர் மேரீடு. வாட் இஸ் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் அடல்ட் ஹூ ஆர் மேரீடு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா 25% மென் மேரீடாக இருக்காங்க, மேரீடாக இருக்காங்க. அதே மாதிரி 45% விமன் மேரீடாக இருக்காங்க. அப்போ டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் மேரீடாக இருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் மென் இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்னு வரதுனால எப்பயுமே நீங்கள் டோட்டல் மென் வெறுமனே எக்ஸ்ன்னு ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறதுக்கு 100x அப்படின்னு எடுத்தால் நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டல் மென் நான் 100x எடுத்துக்கிறேன். டோட்டல் விமன் 100yன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டோட்டல் மென் 100x, டோட்டல் விமன் 100y. இப்போ என்ன கேட்குறாங்க, 25% ஆஃப் மென் ஆர் மேரிட். அப்போ மேரிட் மென் எவ்வளோ? ஸோ மேரிட் மென் 25% ஆஃப் எக்ஸ் எவ்வளோ வரும்? 25% ஆஃப் டோட்டல் மென், அப்போ 25x. ஓகேங்களா? அதே மாதிரி மேரிட் விமன் 45% ஆஃப் 100y, அப்போ எவ்வளோ வரும்? 45y. ஓகேங்களா? எப்படியும் ஒரு மென் ஒரு விமனை மேரி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். அப்போ என்ன ஆகும்னா 25x இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு 45y. ஓகேங்களா? இப்போ 45 விமன் மேரி ஆயிருக்காங்களா, அந்த 45 இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு மேரிட் மென். அப்போ 25x ஈக்குவல் டு 45y. அப்போ x இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, x இஸ் ஈக்குவல் டு, நான் 5 டைம்ஸ் இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். x இஸ் ஈக்குவல் டு 9/5y. ஓகேங்களா? இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் அடல்ட் இஸ் மேரிட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் என்ன? டோட்டல் மென் 100x, டோட்டல் விமன் 100y. அப்போ டோட்டல் பாப்புலேஷன் 100x + 100y. ஓகேங்களா? இதில் எத்தனை பேர் மேரி ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ எத்தனை பேர் மேரிட் ஆயிருக்காங்க? மேரிட் மென் 25x, மேரிட் விமன் 45y. இப்போ 25x + 45y இதோட பர்சன்டேஜ், அதுதான் அவங்க நம்ம கொஸ்டினில் கேட்குறாங்க, இன்ட்டு 100. ஓகேங்களா? இங்கே நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 9/5yன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல 25 இன்ட்டு 9/5y போடும்போது 5 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் போடுறேன். இங்கே 1, இங்கே 5. ஓகேங்களா? ப்ளஸ் 45y டிவைடட் பை 100x. 100xல 9/5 மல்டிப்ளை பண்ணும்போது 500 கேன்சல் பண்ணும்போது 20ன்னு வரும். அப்போ 20 × 9 180. 180y ப்ளஸ் 100y இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இங்கேருந்து இங்கே வரேன். 5 × 9 45. ஆல்ரெடி ஒரு 45 இருக்குது. அப்போ மேலே 90y டிவைடட் பை 280y இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த 9ஐயும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த ஒய்யையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ 9/28 × 100. ஸோ இந்த 28 நான் இங்கே 14 எடுத்துக்கிறேன், இங்கே 15 எடுத்துக்கிறேன். அப்போ 9 × 50 எவ்வளோ? 450. அப்போ 450/14 அதுதான் நம்மளோட பர்சன்டேஜ் வேல்யூ. ஸோ 450/14 என்ன? 450/14 ஈக்குவல் டு 3 4s are 42. இங்கே பேலன்ஸ் 3, 2 14s are 28, பேலன்ஸ் 2, 1 14s are 14, பேலன்ஸ் 6 அப்போ 4 14s are 56. இப்போ 32.14%. ஸோ நம்ம ஆன்சர் 32.14. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஈஸி தான். நீங்கள் அந்த மேரிட் மென் ஈக்குவல் டு மேரிட் உமன் அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸுக்கும் ஒய்க்கான அந்த ரிலேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணவங்க காப்பி பண்ணிக்கோங்க. சாரி, அடுத்த சம்லேருந்து நான் கொஞ்சம் நீட்டாக எழுத ட்ரை பண்ணுறேன்.
ஏன்னா இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கு. ஸோ ஐ எம் சாரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்னே சொல்லலாங்க. என்ன கொஷின்றதை படிக்கிறேன். ரிடக்ஷன் ஆஃப் 21% இன் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் எனேபிள்ஸ் அ பர்சன் டு பை 3 kg மோர் ஃபார் ₹100. therefore price of an item per kg is. ஸோ என்ன கேட்குறாங்க, ஒரு ஐட்டத்தோட ப்ரைஸை 21% ரெடியூஸ் பண்ணும்போது ஓகேவா 100 ரூபாய்க்கு 3 kg எக்ஸ்ட்ரா வாங்க முடியுது. அப்போ therefore the reduced price of item per kg is, the reduced price of item per kg is என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ஓகேங்களா. ஸோ இனிஷியலாக அவர் வந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. இனிஷியல் ப்ரைஸ்லையும் அவர் 100 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. வாங்கும்போது kg வாங்கிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுது, ரிடக்ஷன் ஆஃப் 21% இன் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆட்டம். பீன்றது 21% ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 21% ரெடியூஸ் ஆகுறதுக்கு எப்படி போடணும்னா பி மைனஸ் 21/100 பி. ஓகேங்களா. அதாவது இது வந்து பீன்றது ப்ரைஸ். ஓகேங்களா. அது வந்து 21% ரெடியூஸ் ஆகுது. அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும்போது Q என்ன ஆகுது, குவான்டிட்டி வந்து he can buy 3 kg more. Q வந்து it becomes Q plus 3. ஓகேங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் வந்து இனிஷியலாக நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் Qன்னு எடுத்துக்கிறோம். அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் தான் 100. அவர் 100க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இனிஷியலாக அவர் வாங்கும்போது kg வாங்க முடியுது. இப்போ என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து 21% ரெடியூஸ் ஆகுது. 25% ரெடியூஸ் ஆகிறதுனால அவருக்கு வந்து இப்போ 3 kg மோர் வாங்க முடியுது. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இந்த பியை வந்து ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 100 மைனஸ் 21 இப்போ 79/100 பி. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கான புது ஈக்குவேஷன் என்ன வரும், ரெடியூஸ்டு ப்ரைஸில். அப்போ 100 ஈக்குவல் டு ப்ரைஸ் வந்து 21% ரெடியூஸ் ஆயிருக்கு, குவான்டிட்டி வந்து 3 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது பி டிவைடட் பை 79/100 பி இன்டூ Q + 3. ஓகேங்களா. ஸோ நான் இந்த பியையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி ஒரு Q இருக்குது, ஐ மீன் P இன்ட்டு Q தான். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 1 டிவைடட் பை 2 பண்ணி நமக்கு இது கிடைக்கிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுறேன். 79/100 Q plus 3 into 79/100 equal to Q. ஓகேங்களா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறேன். இந்த இருக்கிற Qவை அங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும், 3 into 79/100 equal to 21/100 Q. ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி 7 3s are 21. இங்கே 100ம் கேன்சல் ஆகிடும். அப்போ அவன் இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ண குவான்டிட்டி Q ஈக்குவல் டு 79/7. ஓகேங்களா. அப்போ நமக்கு P வந்து என்னன்னு இதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ P ஈக்குவல் டு 100/Q. அப்போ P ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 79/7. ஸோ நான் 7 மேலே கொண்டு போனேன்னா எனக்கு வந்து 700/79 வரும். ஓகேங்களா. இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, therefore reduced price of item per kg. ப்ரைஸோட reduced price of an item என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. reduced price என்ன, reduced price equal to 79/100 P.
ஓகேங்களா. P வந்து 700/79. ஓகேங்களா. ரெடியூஸ்டு ப்ரைஸ் வந்து 79/100P. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 79/100 இன்ட்டு 700/79. இந்த 79 கேன்சல் ஆகிடுது, இங்கே 0 கேன்சல் பண்ணுறேன். அப்போ ரெடியூஸ் ப்ரைஸ் வந்து 7. ஸோ இது வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான சம் தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, அந்த ஃபார்முலா. அவர் 100 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. ஓகேங்களா. 100 ரூபாய்க்கு ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு கேஜி வாங்குறாருன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இனிஷியல் ப்ரைஸும் Pன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, 100 ஈக்குவல் டு P இன்ட்டு Q. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸஸ் ரெடியூஸ் பை 21%. ப்ரைஸை 21% ரெடியூஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து என்ன வருது, ப்ரைஸோட நியூ ப்ரைஸ் வேல்யூ 79/100P. இதுதான் வந்து ரெடியூஸ்டு ப்ரைஸ். ஓகேங்களா. ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால அதே 100 ரூபாய்க்கு அவரால் எவ்வளோ வாங்க முடியுது, he can buy 3 kg more. அதே 100 ரூபாய்க்கு அவரால் 3 kg அதிகமாக வாங்க முடியுது. ஸோ அதே 100 ரூபாய்க்கு அவர் வந்து 3 kg அதிகமாக வாங்குறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவல், இது வந்து ரெடியூஸ் பண்ணால் என்னன்றது. ஓகேங்களா. இதை மேலே இருக்கிறத 1ன்னு எடுத்துக்கிறாங்க, கீழே இருக்கிறத 2ன்னு எடுத்துக்கிறாங்க. 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது, பியும் கேன்சல் ஆகிடுது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 79Q ப்ளஸ் 3 × 79/100 ஈக்குவல் டு Q. திரும்பி இது இங்கே இந்த பக்கம் கொண்டு போகும்போது 100 - 79 வரும். அதனால் 21/100Q ஈக்குவல் டு 3 × 79/100. நான் இங்கே 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது 7 வரும். இந்த 100 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ Q ஈக்குவல் டு 79/7. இதுதான் அவர் பர்ச்சேஸ் பண்ணுற குவான்டிட்டி, ஆக்சுவல் குவான்டிட்டி பர்ச்சேஸ்டு. இப்போ இதை வச்சு நம்ம ஆக்சுவல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ P ஈக்குவல் டு 100/Q. இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஈக்குவேஷன் 1லேருந்து P ஈக்குவல் டு 100/Q, P ஈக்குவல் டு 100/97/7. இந்த 7 மேலே போகும்போது 700/79. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, ரெடியூஸ்டு ப்ரைஸ் கேட்குறாங்க. ரெடியூஸ் ப்ரைஸ் என்ன, 79/100P. ஸோ 79/100 × 700/70. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 700/79, which is equal to 7. அதாவது இங்கே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது அவ்வளோவா கன்ஃபியூஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டாலே இந்த சம்மோட ஆன்சர் ஈஸியாக முடிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம்க்கு போகலாம். இதை நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சம்க்கு போகலாம். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் அப்ளிகேஷன் சம் பர்சன்டேஜில் கொஞ்சம் தரவான மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம சில ஸ்டெப்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறது, அந்த LCM எடுத்து கேன்சல் பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு வராது. ஐ மீன் நம்ம அதெல்லாம் டைரெக்டாக போட்டுறணும் எக்ஸாம் டைமில். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டைம் கன்சியூமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அந்த எலெக்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் சொன்னால் ஒன்று மட்டும் பார்த்துட்டு இந்த செஷனை எண்ட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி போட்ட சம் மாதிரி தான், பட் உங்களுக்கு இன்னொரு சம் எலெக்ஷன்ஸில் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்னு எலெக்ஷன் 10% ஆஃப் voters did not vote. அப்போ இப்போ டோட்டல் voters வந்து 100ன்னு எடுத்துக்கோங்க. $100Xன்னு எடுத்துக்கோங்க. இதில் 10% வந்து ஓட் பண்ணல. அப்போ 10% வந்து ஓட்டு பண்ணல. 10% எவ்வளோ, 10X. அப்போ மீதி 90X தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் 11 1/9 votes were invalid. இதில் இன்வேலிட் எவ்வளோ, 11 1/9. இப்போ 11 1/9னா என்னங்க, 11 1/9%. அதாவது 11.11%. இதோட ஃப்ராக்ஷனல் வேல்யூ என்ன ஆக்சுவலாக 1/9. இப்போ 1/9 votes வந்து இன்வேலிட். அப்போ 10X வந்து இன்வேலிட். மீதி 80X வந்து வேலிட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுன்றது. ஸோ 80X வந்து வேலிட். அதில் வின்னர் காட் 75% ஆஃப் தி வேலிட் ஓட்ஸ். வின்னர் வந்து எவ்வளோ வாங்குறாரு, 75% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். அதாவது 3/4 ஆஃப் 80X அண்ட் 1/9600 votes. அவர் வந்து 1/9600 votes. இப்போ வின்னர் இவ்வளோ வாங்கியிருந்தாருன்னா லூசர், அதாவது செகண்ட் கட்சி எவ்வளோ வாங்கியிருக்கும், 1/4 ஆஃப் 80X. ஓகேங்களா. ஸோ வின்னருக்கும் லூசருக்கும் இருக்கிற ஓட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 9600 votes. இதோட டிஃப்ரென்ஸ் தான் 9600. நம்ம இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ இது வந்து 60X, இது வந்து 20X. இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து 9600. அப்போ 40X ஈக்குவல் டு 9600. நமக்கு தேவை எவ்வளோ, 100X. 2 4s are 8, 240. அப்போ 100X எவ்வளோ,
24,000. இது ஒரு அதே டைப் ஆஃப் எலெக்ஷன் சம் ப்ராப்ளம். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கணும். 11 1/9 எவ்வளோ 1/9, 75% எவ்வளோ 3/4. ஸோ நான் இன்னொரு வாட்டி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து 100x இருக்காங்க. ஸோ இதில் 10% வந்து ஓட் பண்ணல, இப்போ 10x டிட் நாட் ஓட். மீதி 90x தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் வேலிட் வந்து எவ்வளோ 11 1/9 வேறு இன்வேலிட். 11 1/9னா 1/9 × 90x, 10x வந்து இன்வேலிட். இப்போ வேலிட் 80x. ஓகேங்களா? இதில் வந்து வின்னர் வந்து 75% கிடைக்குது. அப்போ லூசருக்கு வந்து மீதி 25% கிடைக்கும். அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 60x - 20x 40x, அதுதான் 9600. அப்போ நமக்கு என்ன தேவை 100x. அப்போ 100x = 24,000. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுவுமே பர்சன்டேஜில் ஏதாவது சம் கிடச்சா கொண்டு வரேன், அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது புது டாப்பிக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் பார்க்குறவங்க ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணால் சொல்லுங்கள். உங்ககிட்ட ஏதாவது பர்சன்டேஜ் கொஷின்ஸ் இருந்து இதை சால்வ் பண்ண முடியும்னு கேட்கணும்னா கூட கேளுங்க. நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி ஒரு வீடியோவை போடுறேன். தேங்க்யூ கைஸ். See you in the next video.